ஒரு புத்தகத்துக்குள்ள வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை மட்டும் சொல்லக்கூடியது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய கோல்டன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் சாவி அவர்கள் எழுதிய பழைய கணக்கு அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போறோம். இது GSGB செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 28. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. எழுத்தாளர் சாவி அவர்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்து எழுத்தாளர். ஆனால் அவர் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் அப்படின்ற ஒரு நகைச்சுவை தொடரை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா 90s கிட்ஸ் எல்லாம் இந்த தொடரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவர் குங்குமம், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள்ல ஆசிரியரா பணியாற்றியவர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச எழுத்தாளர்களான பாலகுமாரன், பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார், சுபா இவங்க எல்லாரும் தொடர்ந்து எழுதவும் அவங்களுடைய எழுத்து நடையை மேம்படுத்தவும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவும் இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காராம். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். இவர் ஆனந்த விகடன்ல 1970கள் அந்த காலகட்டத்தில் ஆசிரியரா வேலை பார்த்த போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அந்த சம்பவம் என்னன்னா, அன்னைக்கு காலகட்டத்துல ஆனந்த விகடன்ல ஒரு கட்டுரை எழுதினாங்க அப்படின்னா அதற்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்கன்னா, அந்த கட்டுரை எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்கேலை வச்சு அளந்து பார்ப்பாங்களாம். ஒருவேளை அந்த கட்டுரை 10 அங்குல நீளம் இருந்ததுன்னா அதற்கு 20 ரூபாய், 20 அங்குல நீளம் இருந்ததுன்னா அதற்கு 40 ரூபாய் அப்படின்னு கட்டுரையின் நீளத்திற்கு ஏற்பதான் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எழுத்தாளர் சாவி அவர்களுக்கு பிடிக்கல. அதனால அப்போ ஆனந்த விகடன் பொறுப்பாசிரியரா இருந்த SS வாசன் அவர்களுடைய பையன் SS பாலன் அவர்கள் கிட்ட போயிட்டு, இது சரியான நடைமுறை இல்லை. ஒரு எழுத்தாளனுடைய படைப்பு எவ்வளவு சன்மானம் பெற வேண்டும் என்பதை அந்த எழுத்தாளனுடைய எழுத்தின் தரத்தை வைத்து நிர்ணயிக்கணுமே தவிர எழுத்தோட நீளத்தை வச்சு நிர்ணயிக்க கூடாது. இது தவறான நடைமுறை அப்படின்னு எழுத்தாளர் சாவி சொல்லியிருக்காரு. ஆனா இதை அப்போது இருந்த பொறுப்பாசிரியர் SS பாலன் அவர்கள் ஒத்துக்கல. இப்போ நீங்க எவ்வளவு நீளம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து காசு கொடுத்தாதான் வேண்டியவர் வேண்டாதவர் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வரவே வராது. எல்லாருக்கும் சம நோக்கத்தோட ஏற்றத்தாழ்வு இல்லாம காசு கொடுத்துடலாம். இல்ல இந்த கட்டுரைக்கு இவ்வளவுதான் சன்மானம் அப்படின்னு ஒவ்வொரு கட்டுரையும் ஆராய்ந்து காசு கொடுத்தோம் அப்படின்னா ஆசிரியருக்கு பிடிச்சவனுக்கு மட்டும் நிறைய காசு தராரு, ஆசிரியருக்கு பிடிக்காதவனுக்கு கம்மியா காசு கொடுக்குறாரு அப்படின்னு நாளைக்கு பிரச்சனை வரலாம். அதனால இதுதான் சமதர்மம். இப்படித்தான் எழுத்தோட நீளத்தை வச்சுதான் அதற்கு சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரின்னு எழுத்தாளர் சாவி அவர்களும் இதை பெருசா எடுத்துக்கல, சரின்னு வந்துட்டாராம். இதன் பிறகு சில நாள் கழித்து அலுவலகத்துல தன்னோட இருக்கக்கூடிய உதவி ஆசிரியர்கள் கிட்ட எழுத்தாளர் சாவி அவர்கள் குறும்பா ஒரு ஜோக்க சொல்லியிருக்காரு. ஒருவேளை திருவள்ளுவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்து அவர் விகடன்ல திருக்குறளை எழுதியிருந்தாரு அப்படின்னா அதனுடைய நீளத்தை அளந்து பார்த்து இதுக்கு 1 ரூபாய் இல்ல 2 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. இதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கெட்ட விஷயம்னா டக்குன்னு பரவும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜோக்கும் ஒவ்வொருத்தருடைய காதுகளுக்கா போய் அந்த நிறுவனத்தினுடைய ஹெட் SS பாலன் அவர்கள் காது வரைக்கும் போயிடுச்சு. எழுத்தாளர் சாவி அவர்கள் இந்த மாதிரி திருவள்ளுவரை உதாரணமா சொல்லி இந்த விஷயத்த சொன்னதும் அந்த பொறுப்பாசிரியர் SS பாலன் அவர்களுக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு. நம்ம பண்ணக்கூடியது தவறு. ஒரு எழுத்தினுடைய தரத்தை வைத்து தான் சம்பளம் கொடுக்கணுமே தவிர எழுத்தோட நீளத்தை வைத்து கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தார். மறுநாள்ல இருந்து அந்த நடைமுறையை மாத்தினார். இனிமே எழுத்தாளர்களுடைய தரத்துக்கு ஏற்றபடி படைப்புகளுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சார். இப்படித்தான் இந்த நடைமுறை மாறிச்சான். இந்த கதையிலிருந்து நம்ம 2 முக்கியமான விஷயத்தை கத்துக்கலாம். ஒண்ணு, திருவள்ளுவரை அப்பவே உதாரணமா சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த பொறுப்பாசிரியருக்கு அப்பவே அது புரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். அதனால நம்ம ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லும் போது மத்தவங்களுக்கும் புரியுற மாதிரி எளிமையான உதாரணங்களோட நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லணும். 2வது, எப்போதுமே குவான்டிட்டி முக்கியமே இல்லைங்க, குவாலிட்டி தான் முக்கியம். இப்போ உங்ககிட்ட நல்ல ஒரு சுவையான உணவு ஆனா 1 கப்பு தான் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே சுவையே இல்லாத, உடலுக்கு நலமும் இல்லாத ஒரு கசப்பான உணவு 10-12 கப்பு தருவோம். உங்களுக்கு எது வேணும்னு கேட்டா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? கண்டிப்பா அந்த சுவையான உணவை தான் தேர்ந்தெடுப்பீங்க இல்லையா? அதே போலதான் எப்போதுமே குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம எவ்வளவு நேரம் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் உருப்படியான வேலைகளை பார்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம எத்தனை புத்தகங்களை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, உருப்படியா ஒரு புத்தகத்தையாவது படிச்சு அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமான்றதுதான் முக்கியம். புக்கு படிக்கிற பழக்கமே இல்லையா? சரி விடுங்க, யூடியூப் பார்த்து எல்லாம் கத்துக்கலாம். நம்ம எவ்வளவு நேரம் யூடியூப்ல வீடியோ பார்க்கறோன்றது முக்கியம் இல்ல, அதுல ஒரு நல்ல சேனல்ல உள்ள ஒரு நல்ல வீடியோவாவது பார்க்கறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே போல நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல,
எத்தனை நாட்கள் மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படிங்கறதா முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு நாளை நம்ம 4 விதமா பிரிக்கலாம். ஒன்னு மகிழ்ச்சியான நாட்கள் ஹாப்பி டேஸ், இல்ல சோகமான நாட்கள் சேட் டேஸ். மகிழ்ச்சியும் இல்ல சோகமும் இல்ல அப்படின்னா நியூட்ரல் டேஸ். மகிழ்ச்சியும் இல்ல சோகமும் இல்ல ஆனா உருப்படியா இன்னைக்கு நான் சில வேலைகளை பார்த்தேன் அப்படின்னா அது ப்ரொடக்டிவ் டேஸ். இந்த மாதிரி ஒரு நாளை ஹாப்பி, சேட், நியூட்ரல், ப்ரொடக்டிவ் அப்படின்னு 4 விதமா பிரிக்க முடியும். இந்த 4 விதமான நாட்கள்ல ப்ரொடக்டிவ் டேஸும் ஹாப்பி டேஸும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நியூட்ரல் டேஸும் சேட் டேஸும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மாதத்தில் நம்ம எத்தனை நாட்கள் ஹாப்பியாக இருந்தோம், எத்தனை நாள் சேடாக இருந்தோம், எத்தனை நாள் ஒழுங்காக வேலை பார்த்தோம் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணுங்கள். சோகமான நாட்கள் நியூட்ரல் டேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹாப்பி டேஸாக மாற்றுறதுன்னு யோசிங்க. இதை எப்படி ட்ராக் பண்ணுறது, என்ன மாதிரி எக்ஸல் ஷீட் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்தாலும் அதில் உருப்படியான குவாலிட்டியான வீடியோக்களை பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் உணவை சாப்பிட்டாலும் குவாலிட்டியான உணவுகளை சாப்பிடணும். கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் உருப்படியான வேலையை பார்க்கணும். 4 சட்டை 1000 ரூபாய் அப்படின்னு தரமில்லாத 4 சட்டைகளை வாங்குவதை விட 2 சட்டை 1000 ரூபாய் அப்படின்னு தரமான 2 சட்டைகளை வாங்கலாம். இப்படி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல நம்ம வாழ்க்கையும் குவாலிட்டியா மாறும். ஒரு தரமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். எப்போதுமே குவாலிட்டியை தேர்ந்தெடுக்க அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பழைய கணக்கு அப்படின்ற அந்த புத்தகத்துல அவர் சொன்ன கதை. இது போல பல நல்ல புத்தகங்கள்ல இருந்து பல நல்ல கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல உள்ள இந்த GSTB செக்மெண்ட்டையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.